அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்ல இருக்கிற ரிசிப்ட்ட வந்து எடிட் பண்ண சொல்லுவாங்க சில நேரம். டம்மி பில்ஸ் மட்டும் கிடையாது. நெறைய டாக்குமெண்ட்ஸ குடுத்து அதில சர்டன் ஏரியாவ மட்டும் எனக்கு மறைச்சிட்டு குடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த வொர்க்க நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும். அது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டம்மி ரிசிப்ட் ஒண்ணு வச்சிருக்கேன். ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணது. இப்ப நான் அத வந்து என்ன பண்ண போறேன்னா, இதில ரைட் கிளிக் பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் பெயிண்ட்ன்னு குடுக்க போறேன். சரிங்களா? இது ஓப்பன் வித்ன்னு குடுத்து அத பெயிண்ட்ன்னு குடுக்க போறேன். இப்போ பெயிண்ட்ல வந்து இது ஓப்பன் ஆகும். சரி, இப்ப பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பட்டன பிரஸ் பண்ணிட்டு மவுஸ்ல இருக்கிற வீல சின்னதோ, பெருசாவோ ஆச்சுன்னா, ரிசிப்ட் சின்னதா, பெருசா ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுல வந்து இந்த ரிசிப்ட் இப்படி வச்சுட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஷிப் டூ இது 2த்தையுமே அட்ரஸ அழிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னா, இந்த செலக்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில போயிட்டு ரெக்டாங்குலர் செலக்ஷன் அப்படின்னு இருக்கும். இத எடுத்துக்கோங்க. இத எடுத்துட்டு ஏதாவது வெள்ளையா இருக்கிற ஏரியால நீங்க இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அப்படின்னு குடுத்துருங்க. இப்ப செலக்ட் பண்றது எப்படின்னா, மவுஸ்ல வந்து ஒரு லாங் பிரஸ் பண்ணிட்டு இழுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் சி குடுத்தாச்சு. கண்ட்ரோல் வி குடுக்குறேன். இப்ப பாருங்க வி குடுத்தோனே இங்க ஒரு சின்னதா ஒரு பேப்பர் வந்து நிக்குது. எப்பயுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அந்த பேப்பர் வந்து நிக்கும். இப்ப நான் அத இழுத்து கொண்டு வந்து எங்க வச்சுட்டேன்? பில் 2க்கு கீழ நான் வச்சுட்டேன். ஸோ அதே மாரி என்ன பண்றேன், திரும்பவும் கண்ட்ரோல் வி குடுக்குறேன். இன்னொரு டம்மி பேப்பர் வருது. அதையும் கொண்டு போய் ஷிஃப்ட் 2க்கு கீழ வச்சுட்டேன். சரிங்களா? இப்ப இந்த ஏரியாஸையும் ஃபுல்லா அழிக்கணும்னா, அதே மாரி கண்ட்ரோல் வி குடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ கொஞ்சம் ஏரியாஸ் வந்து மறையல. அப்ப என்ன பண்ணுவோம், இத புடிச்சு கீழ இழுத்துப்போம். சரிங்களா? இப்போ இந்த எல்லா ஏரியாவும் முடிஞ்சிருச்சு. இப்ப அதே மாதிரி கண்ட்ரோல் வி குடுக்குறேன். இந்த ஏரியால கொண்டு வந்து வைக்கிறேன். இப்ப என்ன பண்றேன், ஸ்பேஸஸ் இன்னும் தேவைப்படுது. அதனால நல்லா ஃபுல்லா இழுத்துக்கிறேன். இப்ப திரும்பவும் கண்ட்ரோல் வி குடுக்குறேன். யூனிட் பிரைஸஸையும் அப்படியே ஃபுல்லா இது பண்ணிடுறேன். சரிங்களா? இப்ப கிராண்ட் டோட்டல் ஏரியாலையும் அதே மாதிரி வச்சிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பில்லு ரெடி ஆயிடும். தெரியுதுங்களா? ஒரு எம்ப்டி பில்லு வந்து ரெடி ஆயிருக்கு. இதுல வந்து நீங்க ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல குடுத்திருக்கிற ஃபாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஆன்லைன்ல போயிட்டு இந்த ரெசிப்ட்ட வந்து நெறைய ஃபாண்ட்டோட நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். இதே ஃபாண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஃபாண்ட்ட வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் இந்த ரெசிப்ட்ட நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, இதுக்கு தகுந்தாப்ல ஃபாண்ட்ட அதுவே உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும். அதாவது அதுவே உங்களுக்கு குடுக்கும். அந்த ஃபாண்ட்ட நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இதுல எழுதிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளா இதுலயே இருக்கிற ஃபாண்ட்ட நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க, இங்க ஏன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? இத நான் கிளிக் பண்ணிட்டு, எனக்கு தேவையான இடத்துல இந்த நான் ஃபாண்ட்ட வைக்கிறேன். இந்த இடத்துல நான் பார்த்தேன்னா, நான் என்ன குடுக்குறேன்? ரெசிப்ட் அப்படின்னு குடுக்குறேன். ரிசிப்ட் 2 அப்படின்னு குடுக்குறேன். புரியுதுங்களா? இப்ப என்னன்னா, நீங்க ஒன்ஸ் இத நீங்க வந்து எடிட் பண்ணிட்டீங்க. அதாவது என்டர் பண்ணிட்டு வேற எங்கேயாவது மவுஸ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இத மாத்தவே முடியாது உங்களால. இத வந்து உங்களால எடிட்டே பண்ண முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா, நீங்க எடிட் தப்பா பண்ணிட்டீங்கன்னா, திரும்பவும் ஒரு பிளாங்க் பேப்பர் எடுத்து இதுக்கு மேல மூடிய தான் வைக்கணுமே தவிர, இது திரும்ப எடிட் பண்ண முடியாது. அதனால தான் கரெக்ட்டா வேணுங்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க வந்து கிளாரிஃபை வேணா பண்ணிக்கலாம். ஆனா இதுலயே வச்சு தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஏதாவது ஃபாண்ட்ட மாத்துறதா இருந்தா அதுலயே வச்சு தான் நீங்க செலக்ட் பண்ணணுமே தவிர, வேற எந்த ஏரியா அதாவது இந்த பாக்ஸுக்கு வெளியில வேற எங்கேயும் நீங்க வச்சிடக்கூடாது. அதையும் நீங்க கவனமா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இது வேணும்னா நீங்க என்டர் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு கிட்ட வர்றப்போ நீங்க அந்த மாரி பண்ணிக்கலாம். இல்ல புதுசா ஒரு லைன் வேணும் அப்படின்னா கூட பேக் ஸ்பேஸ் போட்டுட்டு நீங்க அந்த பாக்ஸஸ ரெடியூஸ் பண்ணிறலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரெசிப்ட் ஏதாவது உங்களுக்கு மறைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியா அதாவது இப்ப பாருங்க, நான் ரெக்டாங்குலர் செலக்ஷன்ல ஒரு சின்னதா ஒரு பிளாங்க் ஏரியாவ நான் எடுத்திருக்கேன். கண்ட்ரோல் சி குடுத்து கண்ட்ரோல் வி குடுக்குறேன். அங்க பாருங்க ஒரு சின்னதா ஒரு ஏரியா வருது. நான் இந்த ஏரியா வச்சு கூட இந்த இடத்துல இருக்கிற கலர்ஸ நான் வந்து மறைச்சுக்கலாம். அதாவது அட்ரஸ் இருக்கு. ஆனா நான் வந்து அத மறைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த மாரி பண்ணலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி. ஒரு அட்ரஸ் இருக்கு. ஆனா நான் அத வந்து மறைக்கணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க இந்த மாரி பண்ணலாம். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சேவ் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. இதுல வந்து JPEG நீங்க ஃபார்மேட்ல வச்சுக்கலாம். இல்ல PNG ஃபார்மேட்லயும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப நான் JPEG ஃபார்மேட்ல குடுத்து நான் இத சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சேவ் பண்ற டயலாக் பாக்ஸ் வரும். அதுல நான் டெஸ்க்டாப்ப கிளிக் பண்ணிட்டு
சேவ் கொடுத்துட்றேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேம் கொடுத்துருது பாருங்கள், ரிசிப்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. நான் அதை அப்படியே சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வேணும், எனக்கு இந்த பில் வேணும், மேனுவலாக வேணும் அப்படின்னா, இந்த பில் எனக்கு மேனுவலாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே போய் பிரிண்ட் கொடுத்துட வேண்டியதான். புரியுதுங்களா? இது பாருங்கள், இது வந்து எம்டியான ஒரு பில். இப்போ உங்களுக்கு இந்த பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இது வந்து ஒரு எம்டி ரெசிப்ட் பில்லு. அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு ஒரிஜினல் பில்லு. தெரியுதுங்களா? இது இப்படி தான் எடிட் பண்ணணும். இது வந்து ஒரு சிம்பிள் பில்லை தான் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தகுந்தாப்புல ரிசிப்ட்ஸோட மறைக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் பேப்பர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்க ஒரிஜினல் ரெசிப்ட் மாதிரி உங்களுக்கு வந்து. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.